ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு இது மிஸ் ஆகுது. அது என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது தயிர் பாக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு அப்பளம் கொடுத்துருந்தாங்க. இந்த இது இந்த வத்த குழம்பு மாதிரி இருந்துச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சு. இது 2 பொரியல் என்னென்னா முட்டைக்கோஸ் பொரியலும் உருளைக்கிழங்கு குருமா மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. அது உருளைக்கிழங்கு குருமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது எப்பயும் போல் தான் சாம்பார், எல்லாருக்கும் தெரியும். சாம்பார் ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. இதுவும் அந்த வத்த குழம்பு தான் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு தெரில, 2 பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து ரசம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒன்று கொடுக்க மறந்துட்டாங்க. இது பனானா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிக்கிள் பாக்கெட் கொடுத்துருந்தாங்க ஒன்று, அந்த தயிர் சாதத்துக்கு, தயிரில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு சாப்பாடு குவான்டிட்டியெல்லாம் நல்லா அதிகமாக இருந்துச்சு. 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆள் சாப்பிடவே முடியலை, அந்தளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி மீல் சாப்பிட்ருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சி லைக் போடுறீங்கன்னு. இந்த ஒரு பார்சலே நாங்கள் 3 பேர் சாப்பிட்டோம். நீங்கள் ஒரு மீல்ஸ் வாங்கி எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.